அப்படியே வளைய மாதிரி போய் விழுந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சரியான மழை. வணக்கம் மக்களே, உங்களுக்கு செருதுரை மீனவன். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சின்ன பாலத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே சின்ன பாலத்துக்கு வந்தப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் பார்த்தீங்கன்னா மணிவலை வீசி மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அது எப்படிலாம் மணிவலை வீசுகிறாங்க, என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்படியே வளைய மாதிரி போய் விழுந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சரியான மழை. மழையிலையுமே வந்து மணிவலை வீசி மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸ்டோர் போய் கூட போய் அந்த ஒரு குடி தான் இது மறுபடியும் வந்துருக்கு. இந்த ஆட்டை அடைக்கிறது, இந்த இதெல்லாம் அடைச்சி போடுறாங்கல்ல, அதெல்லாம் யூடியூப்பில் வச்சு போடலாம்ல. இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் மழை தண்ணி நிற்கிது, சேகரிக்கு இந்த மாதிரி இருந்து மக்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா வாட்டி ஒரு சில மீன் தான் வந்துருக்கு. ஒரே ஒரு மீன் தான் வந்துருக்கு. ஒரே ஒரு சாரம் மடவா மீன், ஒரே ஒரு மீன் தான். இதெல்லாம் பிடிச்சி போடுங்க. இதான் மீன். மீன் பேர் கௌசல்யாவா சுந்தரியா? கௌசல்யாவா சுந்தரி. சுற்றுப்பாடு வந்து ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்தோம். அப்போ கூட கொஞ்சம் மீன் வந்து நிறையவே கிடச்சிருந்துச்சி. ஆனால் இந்த தாட்டி மீன் கொஞ்சம் மோசமாக தான் கிடைக்கிது. நீர் ஓட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல மணிவலை வீச முடியாது. நீர் ஓட்டம் கம்மியாக இருக்கிறப்ப வீசலாம். இப்போ மழை தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பேஞ்சு ஓடிட்டு இருக்கனால வலை வீசிகிட்டு இருக்காங்க. இதே கொஞ்சம் அதிகமாக ஒன்றுச்சுன்னா வீச முடியாது. வலை சிக்கிடுச்சு. மீன் தட்டிடுச்சா? வலை சிக்கிடுச்சு. மணிவலையில் இந்த மாதிரி ஒரு ரிங்கு வச்சுருப்பாங்க. அந்த ரிங்கு போய் சுற்றிட்டு போனதுனால வலை சரியாக வராது. கொடி மறக்குது. இந்த பாடு ஒரு சாலாமீன். வாட்டி, இந்த வாட்டி வந்துச்சுன்னா இந்த வலையெல்லாம் அப்படியே கண்ணெல்லாம் அறந்துடும். இது வந்து இது ஆற்றுலேயே வளரக்கூடிய ஒன்று. இது வந்து கடல்லையுமே உண்டு. இது ஆற்றுல வளரக்கூடியது. இது வந்துச்சுன்னா வலையெல்லாம் வந்து கூரையாயிடும். இது மாதிரி நிறையா இந்த ஓரத்தில் ஃபுல்லாக கிடக்கிறது எல்லாமே இதுதான். இதை பற்றி போட்டோம். பார்த்தீங்கன்னா அடுத்த பாடு வீசுவார் பார்ப்போம். ஒரு பாடு இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 பாடு 6 பாடு வீசி பார்ப்பாங்க. ஒரு போதுமான அளவு மீன் கிடைச்சோன்னா அதை எடுத்துகிட்டு போய் குழம்புக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மீன் இன்னும் அதிகமாக கிடைச்சிச்சுன்னா விற்பனை பண்ணிவிடுவாங்க. இந்த மரத்துலேயுமே இங்கே நம்ம ஊரில் ஆற்று தொழில் பார்க்குறவங்களும் தொழில் பார்ப்பாங்க. தண்ணி ஓட்டம் அதிகமாக இருக்கிறதுனால மீனே கிடைக்கல. ஏமாற்றம் தான் அடைகிறாங்க.
சாயந்தரம் வராதா? இந்த பாடுமே ஒரு மீன் கூட கிடைக்கல. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6-7 பாடுக்கிட்ட வீசினாங்க. மொத்தமாகவும் மீன் இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. ஒரு 3-4 சாலா மீன், வெள்ளிட்டான், கெளுத்தி இந்த மீன் தான் கிடச்சிருக்கு. மொத்தமாகவே இவ்வளோ மீன் தான் கிடச்சிருக்கு. ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து வீசி பார்த்தாங்க. ஒரு 10-15 தாட்டிக்கு மேலேயே வீசியிருப்பாங்க. மீனே கிடைக்கல. அது என்ன காரணம்னு தெரில. நீர் அதிகமாக ஓட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொன்னாங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பேஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.